சிலுகுடீஸ் இன்னைக்கு இந்த ஃபோர்ஸ்ட் மேரேஜ் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோ அவனுடைய பிரைடல் ஹவுஸுக்கு ஹீரோயினை கூட்டு வந்திருப்பான். அங்க நிறைய ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் இருக்கிறத பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹீரோ அப்ப வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட இந்த வீட்டில் இருக்காம்பல இருக்குன்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மேலதிகாரி கால் பண்ணி ஹீரோயினும் நானும் மீனாவுடைய பிரைடல் ஹவுஸ்ல தான் இருக்கும்னு சொல்ல. ஆக்சுவலி மீனா வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய அந்த ஃபியான்சி தான். இந்த ஃபியான்சி நம்ம மேலதிகாரியுடைய பொண்ணு போல இருக்கு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் குளிச்சு முடிச்சுட்டு வராங்க. வந்து பார்த்தா ஹீரோவுடைய அம்மா இருக்காங்க. இது தெரியாம நம்ம ஹீரோயின் கன் எடுத்துக்கிட்டு அவங்கள மிரட்டிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோயினை தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் அங்கங்கன்னு போட்டு தான் குளிக்க போயிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ நம்ம அவங்க அம்மா கிட்ட அம்மா இது எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதாம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோவுடைய அம்மா ஹீரோயினை தப்பா நினைச்சுக்கிட்டு நீ கண்ட பொண்ணெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வரியாடா, இதனால தான் நீ வீட்டுக்கு ஒழுங்கா வரதே கிடையாதா, இந்த மாதிரி நீ நான் இந்த மாதிரி தானே உன்னை வளர்த்தேன்னு சொல்லி கேட்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்தது. இந்த மாதிரி என்ன கண்ட பொண்ணுன்னு சொல்றீங்க, அதுவும் தப்பான பொண்ணுன்னு சொல்றீங்க, நான் யாரு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் உண்மையை சொல்ல வர ஹீரோ வாயை பொத்திடுறான். ஏன்னா நம்ம ஹீரோ இருக்கிறதே ஆர்மியில இல்லையா, ஸோ அதனால வந்துட்டு ஆர்மியில இருக்க எல்லா விஷயத்தையும் சீக்கிரட்டா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அம்மா கிட்ட கூட சொல்றது கிடையாது போல இருக்கு. இப்ப ஹீரோயினை பார்த்து எங்க அம்மா உன்னை தப்பா நினைச்சதுல தப்பே இல்லை, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தா எங்க அம்மா இல்ல யார் வேணாலும் உன்னை தப்பா நினைப்பாங்கன்னு சொல்ல. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் பொழிச்சுன்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிட்டாங்க. உண்மையை சொன்னா எப்படி அடிக்கிறாப்பா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க உட்காந்துக்கிறான். இப்ப நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு இது உன்னுடைய பிரைடல் ஹவுஸ் தானே, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் புலம்பிக்கிட்டே இருக்கா. ஹீரோவுக்கு டக்குன்னு கோவம் ஏற ஆரம்பிக்குது. ஹீரோயினும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்க, உங்க அம்மா என்ன பார்த்துட்டு தப்பான பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க, உங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன், நாளைக்கு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வருவா, என்ன பிடிச்சி அவ வந்துட்டு நடு ரோட்ல வச்சு அடிப்பா, அப்ப என்னுடைய மானம் இன்னும் காத்துல பறக்கும் தெரியுமான்னு சொல்ல. ஹீரோக்கு இப்பதான் ஒரு ஐடியா வருது, பேசாம நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நடிக்கிறியா ப்ளீஸ்ன்னு சொல்ல. ஹீரோனுக்கு ஷாக் ஆகுது, என்ன நான் ஏன் உன் கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கணும்னு சொல்ல. இங்க பாரு எங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியக்கூடாது, அந்த மாதிரி வந்துட்டு சீக்கிரம் தான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், ப்ளீஸ் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நடின்னு சொல்ல. ஹீரோயின் முடியாதுன்னு அடம் பிடிக்கிறாங்க பாருங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து பெட்ல விழுந்துடுறாங்க. இந்த நேரமா பார்த்து நம்ம ஹீரோடைய அம்மா வந்துட்டு ஐயோ எனக்கு மயக்க வர மாட்டேங்குது இந்த சீனை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப மறுநாள் காலைல விடியுது. ஹீரோயின் காலைல எந்திரிச்சு வராங்க. ஹீரோ குக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோடைய அம்மாவும் இங்கதான் இருக்காங்க போல இருக்கு. நம்ம ஹீரோயின் இங்க பாரு உங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடு, என்னால உன்னோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் நடிக்க முடியாதுன்னு சொல்ல. ஹீரோ டக்குன்னு வீட்டுக்குள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது. உடனே இந்த சாப்பாடை எடுத்துட்டு போய் என்னோட ரூம்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு கீழே எந்த சவுண்ட் வந்தாலும் இங்க வரக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து பத்திரப்படுத்தி அனுப்பிச்சு வைக்க. ஹீரோயினுமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ ஹீரோயின் இப்போ ரூம்குள்ள போயிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்ணா டக்குன்னு அவனுடைய கன்னை எடுத்துட்டு வந்து பார்க்க அது வேற யாரும் கிடையாது, நம்ம மேலதிகாரி போல இருக்கு. மேலதிகாரி கிட்ட ஹீரோ எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேலதிகாரி ஸோ சத்தப்படாம உட்காந்து பேசிட்டு இருக்கதோடனே ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒருவேளை ஹீரோ போட்டு தள்ளிட்டாங்களோ நம்மளையும் போட்டு தள்ளுவாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள ஹீரோயின் கத்தி வச்சு நின்றுட்டு இருக்கா. என்னம்மா இங்க நின்று யோசிச்சுட்டு இருக்கான்னு கேட்க. கீழே எதுவுமே சத்தமே கேட்கலையே, நான் பயந்தே போயிட்டேன், உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா இல்ல நீ வந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்கியா, யார் வந்திருக்கா உண்மையை சொல்லுன்னு சொல்ல. மேலதிகாரி நான் தாமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசுறாரு. ஆக்சுவலி மேலதிகாரியும் நம்ம ஹீரோயினை நீ உன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு நீயும் ஹீரோவும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நடிக்கணும் இந்த ஊர் உலகத்தை பொறுத்தவரைன்னு சொல்ல. ஹீரோயின் நீங்களும் ஏன் இந்த மாதிரிலாம் சொல்றீங்க, அவனாவது கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்க சொன்னா நீங்க என்னன்னா ஒய்ஃபா நடிக்க சொல்றீங்களேன்னு கேட்க. இங்க பாருமா நான் உனக்கு இங்க இருக்கிறப்போ உனக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், பட் ஆனா வந்துட்டு நீ இன்டர்நேஷனல் லெவலுக்கு போயிட்டனா என்னால உனக்கு இந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமாலாம் தெரியாது, நீ ஹீரோ கூட பாதுகாப்பா இரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுடைய அப்பா ஹீரோயினோட கழுத்துல ஒரு சிப் வச்சார்ல, ஹீரோயின் கிடையாது அங்க இருக்க நிறைய டாக்டர்ஸோட கழுத்துல சிப் வச்சாங்க தெரியுமா, அதோடைய ஹார்ட் டிஸ்க கூட ஹீரோயினோட அப்பா உடைச்சாருல்ல. ஆனா அந்த உடைச்ச ஹார்ட் டிஸ்க அந்த வந்துட்டு தீவிரவாதிகள் ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஹீரோயினுடைய சிப் இப்போதைக்கு வந்துட்டு டிஸ்கனெக்ட்ல இருக்கு, ஆனா அந்த ஹார்ட் டிஸ்க ரெக்கவர் பண்ணிட்டாங்கன்னா ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த தீவிரவாதிகள் தேடி கண்டுபிடிச்சு வந்துருவாங்க. இதுதான் நம்ம ஹீரோயினுடைய பெரிய வந்துட்டு கஷ்டமான வேலை போல இருக்கு. இது நம்ம மேலதிகாரி ஹீரோயின் கிட்ட சொல்ல. இந்த நேரம் பார்த்து ஹீரோடைய அம்மா வேற வந்து இந்த பொண்ணு இன்னும் போலையா, இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து துரத்துன்னு சொல்ல. இப்ப நம்ம மேலதிகாரியும் கூட சேர்ந்துட்டு நடிக்கிறாரு. இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, எங்க அண்ணன் பொண்ணு தான். ஹீரோவும் இந்த பொண்ணும் வந்துட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்ல. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா முழிக்கிற, அம்மா ப்ளீஸ்மா இவதாமா என்னோட ஒய்ஃப், தயவு செஞ்சு ஒத்துக்கமான்னு சொல்ல. ஹீரோடைய அம்மா ஏதாவது பிரெக்னன்ட் கேட்கணும் ஆக்கிட்டாலியாடா அவளை அப்படின்னு சொல்லி கேட்க. ஆனா மேலதிகாரி இங்க பாருங்க என்னோட தலைமையில் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு, தயவு செஞ்சு அவங்களை ஏத்துக்கோங்க ப்ளீஸ்ன்னு சொல்ல. ஆனா ஹீரோடைய அம்மாவுக்கு இன்னும் கோவமாவே இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோடைய அம்மா அங்க இருந்து கிளம்பிட்டாங்க போல இருக்கு. ஹீரோயின் கிட்ட இப்ப நீ இங்க ஃப்ரீயா இருக்கலாமா, நீ நடிக்கணும்லாம் ஒன்னும் அவசியம் இல்லைன்னு சொல்ல. ஹீரோயின் ஆமா எனக்குமே நடிக்க வராதுதான், சோ அதனால நானும் இப்ப ஃப்ரீயா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. சோ இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணாங்க இல்லையா, ஹீரோடைய கசின் இருப்பா இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல்ல டேனியல்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பணக்காரன் வந்திருக்கான். கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபண்ட் ஒதுக்குறேன்னு வந்திருக்கான். இதுல விஷயம் என்னன்னா
இந்த டேனியல் தான் அந்த தீவிரவாத கும்பலுடைய தலைவன் போல இருக்கு. இவன் எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல திடீர்னு கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஃபண்ட் ஒதுக்குறான்னா, ஹீரோயின் இங்க தானே அவங்களுடைய ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு வந்துட்டு இந்த தீவிரவாத கும்பலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய அப்பா வச்சிருக்க ஃபார்முலா வேணும். அந்த ஃபார்முலா ஒரு பிரீஃப் கேஸ்ல இருக்கு. அந்த பிரீஃப் கேஸ் 3 பேருடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் ஓபன் ஆகும். அதுல ஒண்ணு நம்ம ஹீரோயின் இல்லையா? சோ அதனால ஹீரோயின் இந்த இடத்துல ஒர்க் பண்ணதுனால ஹீரோயினுடைய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா இந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டேனியல் அவனுடைய தீவிரவாத கும்பலை கூப்பிட்டுட்டு இங்க வந்திருக்கான். ஆனா வெளியே பாக்குறப்ப இவன் ஒரு பெரிய பணக்காரன்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயினோட பையன் கிட்ட போயிட்டு டேனியல் பேச்சு கொடுக்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்துட்டு மயக்க போட்டுறான். அவனோட ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. இவனுடைய பேர், இந்த குட்டி பையனுடைய பேர் வந்துட்டு டான் வந்துட்டு எங்க அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்க. ஹீரோடைய கசின் சிஸ்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனை வந்துட்டு கம்னு வச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாவம் வீட்டுல அவங்களுக்கு வந்துட்டு இன்டர்நெட் கனெக்ஷனும் இல்ல போல இருக்கு. ஹீரோயினுக்கு செம்மையா போர் அடிக்குது. எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்ல ஹீரோ ஏமா அவனோட உயிருக்கே ஆபத்து, நீ என்னமோ போர் அடிக்குதுன்ற போமா போய் கம்முனு போய் உட்காருமான்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. வீடு ஃபுல்லா சுத்தியாவது பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்கலான்னு போறாங்க பாருங்க. அப்ப நம்ம ஹீரோவுடைய ஃபியான்சி மீனாவுடைய போட்டோவையும் ஹீரோயின் பாத்துறாங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் பார்த்ததை ஹீரோ பார்த்தோன்னே வந்து வாழ்னு கத்த ஆரம்பிக்கிறான். உனக்கு கம்முனே இருக்க மாட்டே, எப்ப பாரு எனக்கு தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பியா, கம்முனு போய் உட்காருதுன்னு சொன்ன, உன்னை யார் அந்த போட்டோவை பார்க்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பயந்தே போயிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்கு அந்த போட்டோவை வந்து பார்த்தோன்னே சோ மீனா வந்துட்டு இறந்து போன ஞாபகம் தான் வருது போல இருக்கு. இப்ப ஹீரோயின் லைட்டா டென்ஷன் ஆயிட்டாங்க. நான் இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் இந்த வீட்டை விட்டு வேணா போறேன், ஓகேவா? நீ இந்த மாதிரி காட்டு மிராண்டி மாதிரி நடந்துக்கிறதுனால தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உன்னை விட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். பேசாம உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை போயிட்டு கூட்டுவேன், எனக்கு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் விஷயம் தெரியாம நம்ம ஹீரோடைய எமோஷனல் கூட வந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இப்ப செம்ம டென்ஷன் ஆயிடுது. ஹீரோயினுடைய கையை பிடிச்சி கட்டி விட்டு பெட்ல தள்ளி விட்டுட்டு ஹே அவ இறந்தே போயிட்டா, அவ திருப்பி வராத தூரத்துக்கு போயிட்டா, போதுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. என்ன சொல்ற, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்துட்டாளான்னு கேட்க ஆமா இறந்துட்டா, இப்ப என்ன பண்ண சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த நேரத்துல பார்த்து ஹீரோடைய கசின் கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயினை சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டு வா, ஏன்னா அந்த குட்டி பையனுடைய உடம்பு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் இதை கேட்டுடுறாங்க. டேய் டோனுக்கு என்னடா ஆச்சு, தயவு செஞ்சு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்னு சொல்ல ஹீரோ வெளியே போனா உன்னோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்ல ஹீரோயின் ஒண்ணுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெத்த குழந்தை மாதிரி தான் அந்த டோனை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் கதறாங்க, ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு கூட்டிட்டு போ, ஏன்னா நான் தயாரிச்ச மருந்து ஒன்று இருக்கு. ஸோ அந்த மருந்து வந்துட்டு அந்த பையனுக்கு போட்டா கண்டிப்பா வந்துட்டு அந்த பையன் குணமாயிடுவான், ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போ, இல்லைன்னா அவன் அந்த நோயிலே இறந்து போயிடுவான், ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல அந்த டோன் பையன் இறந்துட்டான் போல இருக்கு. ஆனா உண்மையா சாகவே இல்லை. என்னன்னா ஸோ நம்ம ஹீரோடைய கசின் சிஸ்டரும் அந்த கசினுடைய வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் பேட் இருக்காங்களே, இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த குட்டி பையன் செத்துட்டான்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாரையுமே நம்ப வச்சு அந்த குட்டி பையனுடைய டெட் பாடியை, அதாவது உயிரோட தான் இருக்கான், அவனுடைய பாடியை எடுத்துட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா இதை வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஸோ அந்த இவங்க பாத்துறாங்க. அந்த தீவிரவாதிகள் பார்த்துட்டு கண்டிப்பா அந்த டெட் பாடியை பார்க்கறதுக்காவது ஹீரோயின் கண்டிப்பா வருவா, ஸோ அவளை நம்ம கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பேட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா பேட் ஒரு கட்டத்துல அந்த குட்டி பையனை எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு ஆம்புலன்ஸ்ல ஓடிட்டு இருக்கான். ஆம்புலன்ஸ்ல அங்க ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நின்றுட்டு சீக்கிரமா அந்த பையனை கூட்டுவான்னு சொல்ல தீவிரவாதிகள் கரெக்டா அந்த ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அங்கிருந்து போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆம்புலன்ஸ் ரொம்ப தூரமா போயிட்டு நின்றுச்சு. அப்ப ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு ஒளிஞ்சு நின்று மறைஞ்சுக்கிறாங்க. கரெக்டா அந்த தீவிரவாதிகள் கும்பலை சேர்ந்தவங்களும் அந்த இடத்துக்கு வந்து ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே உள்ள வந்து பார்க்க ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. என்னடா இவனுங்க ஓட்டானுங்க குழந்தைய விட்டு அப்படின்னு பாக்குறப்ப இப்பதான் தெரியுது அது குழந்தையே கிடையாது, அது ஒரு பொம்மை. குழந்தை உண்மையாவே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கு. ஹீரோ தான் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா திசை திருப்பறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஐடியா போட்டு கொடுத்துருப்பான். ஏன்னா இப்ப அந்த தீவிரவாத கும்பல் ஹாஸ்பிட்டல்ல இல்ல, இந்த நேரத்துல நம்ம ஹீரோயினை கூட்டு வந்து அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஹீரோடைய ஐடியா தான் போல இருக்கு. ஹீரோயினுமே இப்ப அவங்க கண்டுபிடிச்சாங்க இல்லையா அந்த மருந்து, சோ அந்த மருந்து அந்த குட்டி பையனுக்கு போட்டு விடுறாங்க. சோ போட்டு விட்டு உடனே சரியாகலாம் ஆகாது, சோ அதுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவை போல இருக்கு. அதனால மேலதிகாரி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க ஹீரோயின். சோ மேலதிகாரி என்ன சொல்றாங்க, குட்டி பையனை வச்சு உன்னை ட்ராக் பண்ணி இங்க வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குமா, அதனால உன்னையும் குட்டி பையனையும் நாங்க ஆர்மியோடைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறோம்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ உண்மையை தெரிஞ்ச அந்த தீவிரவாதிகள் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஸ்டாப் பண்ணி கொஞ்ச நேரம் சண்டை போட வைக்கிறாரு நம்ம ஹீரோ. ஸோ ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் அந்த தீவிரவாதிகள் கும்பல் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா என்ன இத்தனை தடவை கன் ஷூட் நடக்குது, யாரு மேலுமே அங்க கன்னு வந்துட்டு படவே இல்லை, புல்லட். இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம மேலதிகாரி ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் ஆனா வந்துட்டு ஹீரோ பத்தி லைட்டா ஃபீல் பண்றாங்க. ஹீரோ எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறாப்ல. என்னம்மா இப்பதான் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன வந்துட்டு நீ வந்துட்டு காட்டு மிராண்டின்னு சொன்னா இப்ப என்ன பத்தி ஏதோ வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க போல இருக்குன்னு கேட்க ஹீரோயின் ஆமா உன்னை பத்தி ஃபீல் பண்ணனா, என்ன சொல்ற நீ தான் இப்ப நல்லவன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அது மட்டும் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இழுக்கிறாங்க. என்ன அது மட்டும் இல்லாம சொல்லுன்னு சொல்ல, என்னோட உயிரை நிறைய தடவை காப்பாத்திருக்கல அதுதான் சொன்னேன், நீ வரலையா
போறியான்னு கேட்க ஹீரோ இல்ல எனக்கு ஒரு மிஷன் இருக்கு நீ இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல ஹீரோயின் நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி சோக பார்வையோட பார்த்துட்டு கிளம்ப ஹீரோக்குமே தான் கூடவே இருந்து நொய் நச்சரிச்சு திந்தவ இப்ப போயிட்டாலேன்னு சொல்லிட்டு லைட்டா கஷ்டமா தான் இருக்கு. ஹீரோயினுமே வந்துட்டு அந்த ஆர்மி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஆனா அங்க வந்தா நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் தலைவலி என்னன்னா அங்க நெட் கனெக்ஷனே இல்ல போல இருக்கு. நெட் கனெக்ஷன் உண்மையாவே கட் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்காகனா ஹீரோ தான் சொல்லியிருப்பான் இப்ப அங்க இருக்க 2 ஆஃபீஸர் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு நெட் கனெக்ஷன் வேணும்னு சொல்ல சாரி மேடம் இந்த மாதிரி நெட் கனெக்ஷன் இருந்தா தீவிரவாதிகள் உங்களை வந்துட்டு ட்ராக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் கட் பண்ண சொன்னாருன்னு சொல்ல ஹீரோ எங்க போயிருக்கான்னா அவனுடைய ஒரு ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போயிருக்கான் போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ரிசர்ச் பண்ணாங்களே ஹீரோயின் ரிசர்ச் பண்ணாங்களே அவங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல லேப்ல அது எல்லாத்துடைய ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸும் ஹீரோ கொடுத்து விட்டுருக்கான். எதுக்காகனா அந்த தீவிரவாதிகள் ஏதோ ஒரு ஃபார்முலாவை தேடிக்கிட்டு தானே ஹீரோயினோட அப்பாவை கடத்தி வச்சிருக்காங்க. அது என்ன ஃபார்முலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மேலதிகாரியும் ஹீரோவும். ஏன்னா ஹீரோயினுக்கே அது என்ன ஃபார்முலா எதுக்காக தீவிரவாதிகள் வந்துட்டு துரத்திட்டு இருக்காங்கன்னு தெரியாத போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோயின் அவங்க கண்டுபிடிச்ச எல்லா விதமான ஃபார்முலாஸையும் வச்சு வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்கக்குள்ள அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு விஷயம் அந்த ஃபார்முலாங்க அதாவது வந்துட்டு நிறைய ஃபார்முலாஸ்லாம் இது கொடுத்துருப்பார் இல்லையா ஹீரோ அந்த இது ஃபைலா அந்த ஃபைல ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டு செம்மையா ஷாக் ஆகுறாங்க. ஆனா அந்த ஷாக்கிங் நியூஸை நமக்கு இப்போதைக்கு காமிக்கல அது என்னன்றது பின்னாடி தெரிய வரும் போல இருக்கு. ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போறான். எதுக்காகனா நம்ம ஹீரோயினுக்கு ஒருத்தவங்க ப்ரப்போஸ் பண்ணாலையா ஒரு டாக்டர் அந்த டாக்டர் இப்ப நம்ம அதாவது அந்த தீவிரவாதிகள் கடத்தியும் கூட்டிட்டு போல ஆனா அவன் சாகவும் இல்லை ஆனா அவனை காணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இல்லையா அதனால அவனை கண்டுபிடிச்சு தர சொல்லி ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்க ஹீரோடைய ஃப்ரெண்டும் அதெல்லாம் இருக்கட்டும்டா கண்டிப்பா நான் அவனை கண்டுபிடிச்சு தரேன் ஆனா என்னமோ உனக்கும் ஹீரோனுக்கும் வந்துட்டு ஏதோ ஃபேக் மேரேஜ்லாம் நடக்க போதாமே உண்மையா அப்படின்னு கேட்க ஹீரோ அங்கிருந்து வெக்கப்பட்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறான். ஸோ இவனை நல்லா பார்த்துக்கோங்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு இவர் தான். அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கா இல்லையா ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் அந்த டாக்டர் அதாவது நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணவன் அவன் என்ன பண்றான் ஹீரோயினோட ஹாஸ்பிட்டலுக்கே வந்து நம்ம ஹீரோயினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பேக்கப் ஒன்று எடுத்துட்டு இருக்கான் ஃபைல் மாதிரி. எதுக்காகன்னு தான் தெரியல இவனும் ஏதோ குத்துயிரோ கொலையுயிரோ இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பாவம் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாம டிவி இல்லாம ரொம்ப சோர்ந்து போய் அப்படியே ஒரு மாதிரியா படுத்துட்டு இருக்க கரெக்டா ஹீரோனோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுறான். ஹீரோ பார்த்தோன்னே தான் நம்ம ஹீரோனுக்கு மூச்சே வருது. நல்ல வேலை நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கிட்டு சரி ஓகே இப்போ நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்குறேன் எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு வந்து தரியா அப்படின்னு கேட்க அடி பாவி என்னன்னா சமையல்காரன் நீ நினைச்சிட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை பார்த்து சிரிக்க இப்படி இந்த பார்ட்டி இதோட முடியுது. மீதி கதையை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை see you.